தமிழகம் உட்பட நாட்டின் முக்கிய பகுதிகளில் பதிவாகியிருக்கும் வெப்பநிலை பற்றிய விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் திவ்யா. தென்மேற்கு பருவகாலம் பல்வேறு இடங்களிலும் பரவி வரும் இந்த நேரத்தில் நாட்டின் பல்வேறு இடங்களுடைய வெப்பநிலை நிலவரத்தை பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 39 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலையா 30 டிகிரி செல்சியஸா இருக்கும். அங்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கு அடுத்தபடியா மும்பையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அங்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது 34ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29ஆகவும் இருக்கும். கொல்கத்தாவில் கடந்த சில நாட்களாகவே மழை பதிவாகி இருக்கு. அங்கு அதிகபட்ச வெப்பநிலை என்பது 35ஆகவும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 38 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும். குறைந்தபட்சம் 25 இருக்கும். கடந்த சில நாட்களாகவே தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததாலும் ஆனாலும் ஒருபுறம் வெப்பத்தின் தாக்கமும் கூடுதலாகவே இருக்கு. அடுத்த 24 மணி நேரத்திற்கும் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் இருக்கக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 38 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தினுடைய மற்ற முக்கிய நகரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு நீடிக்கும். நேற்று மதுரையில் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவானது குறிப்பிடத்தக்கது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 38, குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸா இருக்கும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31, குறைந்தபட்சம் 22 டிகிரி செல்சியஸா இருக்கும். நெல்லையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 34ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். வெப்பச்சலனம் காரணமா தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.